தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் 8வது சீசனில் பங்கேற்ற சௌந்தர்யா என்பவர் சமீபத்தில் அவரது வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவத்தை கூறியிருந்தார். வழக்கமாக சக பங்கேற்பாளர்கள் முன்பு பேசுபவர் தனது வாழ்க்கையில் சந்தித்த கசப்பான சம்பவங்களை பற்றி கூறுவதுண்டு. அந்த வகையில் 35வது எபிசோடில் சௌந்தர்யா சக போட்டியாளர்களிடம் 17 லட்சம் ரூபாயை இழந்துவிட்டதாகவும் இந்த பணத்தை சரிகட்டுவதற்காகவே பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்ததாகவும் கூறினார். அந்த ஸ்கேம் காலர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? துண்டு துண்டா வெட்டிடுவேன். சீரியஸா அவ்வளோ கான்ல இருக்கேன் ப்ரோ. இதை ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் எதுவுமே நம்மளால பண்ணவே முடியாது. 8 வருஷம் சம்பாதிச்ச காசு எல்லாம் அப்படியே புட்டுக்குன்னு போயிடுச்சு. சென்னை சூளைமேடு பகுதியில் வசித்து வந்த சௌந்தர்யாவுக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் போனில் அழைப்பு வந்தது. ஃபெடெக்ஸ் கொரியர் நிறுவனத்தில் இருந்து பேசியவர்கள் மும்பையில் இருந்து ஈரானுக்கு சௌந்தர்யா பெயரில் பார்சல் வந்ததாகவும் அதில் பாஸ்போர்ட்டுகளுடன் NDMA எனப்படும் போதைப் பொருள் இருந்ததாகவும் கூறினர். இதனையடுத்து சிபிஐ அதிகாரி என பேசிய மர்ம நபர் சௌந்தர்யாவை ஸ்கைப் கால் மூலமாக டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து விசாரித்துள்ளார். அப்பொழுது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறிய மர்ம நபர்கள் சௌந்தர்யாவின் வங்கி கணக்கு, ஆதார் கார்டு, OTP எண் என சகலத்தையும் வாங்கினர். அதோடு 17,57,888 ரூபாயை உடனடியாக அனுப்புமாறும் பின்னர் வங்கிக் கணக்கு நடவடிக்கையை ஆய்வு செய்து மீண்டும் அதே கணக்குக்கு திருப்பி அனுப்புவதாகவும் கூறியிருக்கின்றனர். இதனை நம்பி மொத்த பணத்தையும் அனுப்பிய சௌந்தர்யாவுக்கு வங்கியில் இருந்த அனைத்தும் துடைத்து எடுக்கப்பட்டது. மோசடி ஆசாமிகளால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சௌந்தர்யா கடந்த செப்டம்பர் மாதத்தில் சென்னை மேற்கு மண்டல சைபர் பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் சௌந்தர்யா அனுப்பிய பணம் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், அசாம், மைசூரு, போபால் என பல்வேறு நகரில் உள்ள வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்தது தெரிய வந்தது. மோசடி கும்பலை நம்பி பணத்தை ஏமாந்தது தன்னோடு போகட்டும் என எண்ணிய சௌந்தர்யா பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏமாற்றியவர் கையில் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என கேட்டதற்கு துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்து விடுவேன் என்று சௌந்தர்யா பேசியது குறிப்பிடத்தக்கது.